ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. இன்றைக்கி நிறைய பேர் நம்ம கண்டிப்பாக ஆன்லைன்லேயே ஃபுட்டை ஆர்டர் பண்ணியே நிறைய பேர் சாப்பிட்றோம். ஸோ இப்படி ஆன்லைன் ஆர்டர் பண்ணுறதுக்காக நிறையாவே ஆப்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஒரு ஆப் தான் Foodpanda. ஸோ இந்த ஆப்புமே மோஸ்ட்லி நிறைய பேர் யூஸ் பண்ணி ஃபுட் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறாங்க. ஸோ நீங்களுமே இந்த Foodpanda ஆப்பை யூஸ் பண்ணி தான் ஃபுட் ஆர்டர் பண்ணுறீங்க. இவ்வளோ நான் நல்லா ஒர்க் ஆகிருந்துச்சு, ஆனால் இப்போ திடீர்னு ஒர்க் ஆகுதில்ல. நீங்கள் ஆன்லைனில் ஃபுட் ஆர்டர் பண்ணுறதுக்காக இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணுறீங்க, ஆப் ஓப்பன் ஆகலை. இல்லாட்டி ஓப்பன் ஆகினாலும் ஆட்டோவாகவே க்ளோஸ் ஆகிட்டு ஆப் நாட் ரெஸ்பாண்டிங் அப்படி யாராவது மெசேஜ் டிஸ்ப்ளே ஆகுது. இல்லாட்டி நீங்கள் இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி ஏதாவது சர்ச் பண்ணுறீங்க, இந்த ரெஸ்டாரண்ட்டுமே ஃபுட்டுமே சர்ச் ஆக மாட்டேங்குது. இல்லாட்டி ஆப்பை யூஸ் பண்ணுறப்ப ஸ்ட்ரக் ஆகுது, ஃப்ரீஸ் ஆகுது. இந்த மாதிரியான இஷ்யூஸ் நீங்கள் உங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலில் Foodpanda ஆப்பில் ஃபேஸ் பண்ணீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் இந்த Foodpanda ஆப்பில் ஃபேஸ் பண்ண இஷ்யூவெல்லாம் எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், உங்கள் மொபைலில் கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு அதில் சர்ச் பார் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த சர்ச் பாரில் நீங்கள் Foodpanda அப்படின்றத சர்ச் பண்ணும்போது இந்த Foodpanda ஃபுட் டெலிவரி இல்லாட்டி க்ரோசரி அப்படின்ற இந்த ஆப் உங்களுக்கு இந்த இடத்துல ஓப்பன் ஆகும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு அப்டேட் காட்டுதானே பாருங்கள். அப்படி அப்டேட் வந்திருக்கும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல நீங்கள் அப்டேட் அப்படின்றத கொடுத்து இந்த ஆப்பை நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். அப்படி அப்டேட் பண்ணும்போது தான் புதுசாக எதுவும் வெர்ஷன் ரிலீஸ் ஆகிருந்துச்சுன்னா அந்த வெர்ஷன் நம்ம மொபைலுக்கு அப்டேட் ஆகி இந்த Foodpanda ஆப்பில் ஃபேஸ் பண்ண இஷ்யூவெல்லாம் உங்களுக்கு சால்வ் பண்ணுறதுக்கான சான்ஸ் ஒன்று கிடைக்கும். அதனால் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா அப்டேட் பண்ணுங்கள். அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ப்ராப்ளம் சால்வ் ஆகியிருக்கா இல்லையா அப்படின்றத. நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் உள்ள போயிட்டு பாருங்கள், ஆப்ஸ் இருக்கும். இல்லாட்டி ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதையுமே கிளிக் பண்ணிடுங்க. ஆப் மேனேஜ்மெண்ட் லோட் ஆகினதுக்கு அப்புறமா அதில் சர்ச் பாரில் ஃபுட் அப்படின்றத சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு இந்த Foodpanda ஆப் உங்களுக்கு காட்டும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போயிருங்க. போயிட்டு இந்த இடத்துல பாருங்கள், 4 ஸ்டாப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை கொடுத்து ஒரு 4 ஸ்டாப் பண்ணிடுங்க. அடுத்து பாருங்கள், ஸ்டோரேஜ் இருக்கும். அதையுமே கிளிக் பண்ணிவிட்டு கிளியர் டேட்டா அப்படின்றத கொடுத்து நீங்கள் டிலீட் பண்ணி கிளியர் டேட்டா பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறமா Foodpanda ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் லொகின் ஆகிட்டு யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள், இதுக்கு முன்னால் ஃபேஸ் பண்ண இஷ்யூ சால்வ் பண்ண முடிஞ்சா அப்படின்றத. கண்டிப்பாக கிளியர் டேட்டா பண்ணுறது கூட இந்த Foodpanda ஆப்பில் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸை சால்வ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு மெத்தட்டாக அமையும். நீங்கள் அதனால் கிளியர் டேட்டா பண்ணிவிட்டும் செக் பண்ணி பாருங்கள். அதோட உங்கள் மொபைலில் ஆப்டிமைசர் இல்லாட்டி க்ளீனப் மாதிரியான சாஃப்ட்வேர் இல்லாட்டி டூல்ஸ் இருக்குமா இருந்தால் ஜஸ்ட் அதை ஓப்பன் பண்ணி ஆப்டிமைசரை பண்ணிடுங்க. அடுத்து உங்கள் மொபைல் ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டும் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுறதன் மூலமாக Foodpanda ஆப்பில் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் கண்டிப்பாக சால்வ் பண்ண முடியும். இதில் எந்த ஸ்டெப் ஒர்க் அவுட் ஆகிச்சு, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்து பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.